திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று. அண்ணா வச்ச கோட்பாடும் பெரியார் வச்ச கோட்பாடுமே ஒன்றும் இல்லை. பெரியார் முன்வைத்தது திராவிடர் இரு விகுதி, அண்ணா முன்வைத்தது திராவிடம் இம் விகுதி. பெரியார் முன்வைத்தது பார்ப்பன அல்லாதார் என்பதை குறிக்க திராவிடனர். அண்ணா பார்ப்பனர்களையும் உள்ளடக்கி தான் அவர் திராவிடம்னர். பெரியார் வச்சிருந்த இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகம் பார்ப்பன அல்லாதார் கட்சி. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனர் திராவிட கோட்பாட்டை ஏற்று வந்தால் அந்த பார்ப்பனர் திராவிடரை ஏற்புன்னு சொல்லிட்டு விபி ராமங்கிற ஒரு பார்ப்பனரை திமுகவில் கொள்கை வகுப்பு அணியில் வச்சிருந்தார். இப்படி மாறுபாடு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த இடும்பவனம் கார்த்திக் அப்படிங்கிறவன் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்னென்ன முரண் இருந்துச்சு, அவங்க கொள்கைக்குள்ள வேறுபாடு இருந்துச்சு, முரணார் நடந்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். என்னதான் இருந்தாலும் பெரியார் தான் எங்களுடைய தலைவர்னு கடைசியில அண்ணா பேசி முடிச்சிட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. என்ன, ஒருத்தவங்க வாழ்ற காலத்துல எத்தனையோ முரண் இருந்திருக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானுக்கும் டுபாக்கூர் சீமானுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஏண்டா இடும்போனம் கார்த்திக், உனக்கு வக்கு இருந்தா இந்த வீடியோக்கு நீ பதில் சொல்லு. அதாவது முதல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடையில என்ன பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திராவிட கட்சிகள் தான் மதுவை கொண்டு வந்தது, திராவிட கட்சிகள் குடிக்க வச்சாங்க, மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படி இப்படின்னு கடுமையா தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடையில பேசுவார். ஆனா வீட்டுக்கு போய் இவ்வளோ மது ஒழிப்பை பத்தி குடிக்க கூடாது அது இதுன்னு பேசுனிய, நைட் ஆனா சரக்க போட்டுருவேன். நைட் ஆனா சரக்க போட்டுட்டு ஓன் தொண்டர்கள்ட்டையே ஓன் தம்பிகள்கிட்டயே டேங்கோ அப்படி இப்படின்லாம் கடுமையா பேசக்கூடிய ஒரு ஆளு தான் அந்த டுபாக்கூர் சீமான். அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடைகள்ல மது ஒழிப்பை பத்தி பேசிட்டு நைட்டே போய் டுபாக்கூர் சீமானாக மாறி சரக்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப சீமானுக்குள்ளேயே இத்தனை முரண்பாடுகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடைகள்ல பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள், பெண்களை நாங்க அப்படியே மதிக்கிறோம், பெண்களை யாராவது நீ தொட்ட, பெண்களை பத்தி தவறா பேசுன அப்படின்னா பாகுபலி ஸ்டைல்ல இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடையில பேசுவார். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டுபாக்கூர் சீமானாக மாறிய பிறகு என்ன சொல்லுவாரு, இந்த பாத்தீனா வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்காண்டா, யாரு நித்யானந்தா வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கான், என்னால அதனாலதான் ஜீரணிக்க முடியல, அதுதானே எனக்கு பொறாமையா இருக்கு. எப்படி மேடைகள்ல பெண்கள் நாட்டின் கண்கள் அது இதுன்னு பேசக்கூடிய அதே சீமான் தான் வீட்டுல போய் என்ன பேசுறாரு, டுபாக்கூர் சீமானாக மாறி இந்த மாதிரி இந்த பிகர் அந்த பிகர் எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஆளுதான் இந்த டுபாக்கூர் சீமான். அதே போல தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடையில இருந்து காளியம்மா, இந்த அம்மா இருக்கே இந்த காளியம்மா, இது எங்களுடைய தமிழ் இந்த நிலத்துக்கே அந்த காளி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாரு, பில்டப் கொடுப்பாரு. வீட்டுல போய் டுபாக்கூர் சீமானாக மாறினதுடைய என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசுரை என்னைக்கா தள்ளி விட்டுறானு, அந்த ஒரு பிசுறு தான் காளியம்மா அப்படிங்கிற பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாவை பேசுவாரு இந்த டுபாக்கூர் சீமான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை பாத்தீங்கன்னா அவரு ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனாரு. ஒரு ஊழல் குற்றவாளியை அப்படியே பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க. அப்படி இப்படின்னு நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் மேடையில பேசுறாரா. சரி, நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு சிறைக்கு சென்று என்ன தண்டனை அணிவித்ததுக்கு பிறகு வரக்கூடிய சசிகலாவை வீட்டுல போய் சந்திச்சுட்டு தியாகம் பண்ணாருன்னு பேட்டி கொடுப்ப. அப்ப உனக்குள்ளேயே இத்தனை முரண்கள் இருக்குது. இது மட்டுமா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதாவது ஒரு காலத்துல நீ என்ன சொல்ற, திராவிடன்னா யாரு, ஆமா நான் தான் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற. அதுக்கப்புறம் இப்ப என்ன கேட்கிற, திராவிடன்னா யாரா அப்படின்னு கேள்வி கேட்கிற. அதே மாதிரி பெரியார் எங்களுடைய ஆசான், பெரியார்னு ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா ராமநாதபுரம் காட்டுக்குள்ள கிடந்த நான் எப்படி இங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியும், இந்த தமிழ் நிலத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உயர்த்தினது எங்க ஐயா பெரியார் தான் அப்படின்னு பேசுற.
அதுக்கப்புறம் என்ன சொல்ற, பெரியார் யாரு, பெரியாருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற. இது மாதிரி ஒண்ணு ரெண்டா அன்னன்னைக்கு, அதாவது ஒவ்வொருத்தவன் என்ன செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொள்கையில மாறுதல் ஏற்படலாம், இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் கொள்கையில மாறுதல் ஏற்படலாம். உனக்கு அடுத்த நிமிஷமே நீ என்ன கொள்கையில இருந்து மாறி போயிருவ. இங்க மேடையில பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டுனா தண்ணியை போட்டு நீ வேற ஆளா மாறிடுவ. விஜய் அவரை பத்தி நீ என்ன சொன்ன ஆரம்பத்துல, இந்த கமல் அடிக்கிற அடியில விஜய் மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு பேசினேன். அடுத்து விஜய் அரசியலுக்கு வரப்போறான்னு என் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அவர் உன்னை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. ஆனா எங்கே பார்த்தாலும் என் தம்பி என்னோடதான் சேர போறாரு, நான் தான் கொள்கையில கொடுத்தேன், என்னுடைய கருத்தை தான் அவர் மேடையில பேசுறாரு, நானும் அவரும் கூட்டணி அப்படி இப்படின்னு கடுமையா பேசுறேன். நீ என்னைக்கு அவன் உன்னை கண்டுக்கிற, விஜய் வந்து என்னைக்கு உன்னை கண்டுக்கிறவே இல்லையோ அடுத்த நிமிஷமே ஏண்டா முட்டாளுங்கிற முட்டைங்கிற அதுங்கிற இதுங்கிற, இதுதான் நீ. அதனால இந்த இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள்லாம் உன்னிட்ட எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, நீ மற்றவர்களை பத்தி கொள்கையில வந்து முரணா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு தெளிவா கேட்க தெரியல. உன் நொண்ணனை பார்த்து கேள்வி கேளு. அதாவது ஏயா இப்படி இருக்க, நிமிஷத்துக்கு நீ மாறுறிய அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேளு. இடும்பவனம் கார்த்திக் ஒரு கேள்வி கேட்கணும். ஏண்டா நீ வந்து அன்னைக்கு ஒரு டிபேட்ல தாவேகா நிர்வாகியை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற, அதிமுக ஊழல் செய்யலையா, அதிமுக ஊழல் கட்சி இல்லையா, அதிமுக எப்படியாப்பட்ட ஊழல் கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே அவன் கேள்வி கேட்கிற. அந்த ஆளுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்குவேன். நம்ம உண்ட ஒரு கேள்வி கேட்பான், அதிமுக ஊழல் கட்சின்னு தெரியுதுல, நீ இந்த கொள்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு ஒரு படைப்பா நீங்க இருக்கீல்ல, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய கொள்கையில ரொம்ப ஒழுக்க சீலர்கள், கொள்கை தான் உங்களுக்கு எல்லாமே, கொள்கைப்படிதான் வாழக்கூடியவர்கள், ஊழலுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நீ எதுக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் போய் அதிமுக வந்து அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எதுக்கு நீங்க கேட்குறீங்க? அதிமுக வந்து ஒரு மெரினா பீச்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அதுக்கு போய் முந்திக்கிட்டு போய் எதுக்கு நீ வந்து அங்கே போய் ஆதரவு கொடுக்குற? அதாவது அதிமுக நீ யாரோடய கூட்டணி நிற்க மாட்டேன்னு பேசுவ, அதிமுக ஊழல் கட்சியும் பேசுவ, ஆனா விக்கிரவாண்டியில அதிமுக போட்டி ஊழல் தெரிஞ்சோன்னா அதிமுக எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு எதுக்கு கேட்கிற? ஒரு ஊழல் கட்சிகிட்ட போய் எதுக்கு நீ ஆதரவு கேட்கிற? நீ தான் தூய்மையான அரசியல் பண்றவனாச்சே, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல மாட்டேன்னா? அதாவது தம்பி, இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய, அதுவும் இந்த குறிப்பா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் மத்தவங்க ட்ரோல் பண்ண தெரியுதுல, உன் கட்சியில போய் கேளு, நீ தூய்மையா இருக்கியா? அண்ணே நீ மேடையில குடிக்க கூடாதுன்னு பேசுற, நீ வீட்டுல போய் சரக்க போட்டுற, மேடையில பெண்களை வந்து அவ்வளவு உயர்வா பேசுற, வீட்டுல போன பிகர்ன்னு பேசுற, அப்படி பேசுற, ஏன்னா இப்படி இருக்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தைரியம் இருந்தா போய் கேள்வியை கேளுங்க.